நாம் எழுந்து நின்று ஜெபிப்போம். பரலோக பிதாவை துதிக்கிறோம். இந்த நல்ல ஜெப வேலைக்காக ஸ்தோத்திரம். எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர். ஒரு மனதை தாரும். என்ன ஜெபிக்க வேணும் என்பதை குறித்து ஆவியானவர் தாமே எங்களோடு பேசி எங்களை நடத்தும். இந்த ஜெப வேலை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஜெபிக்கிறது மட்டுமல்ல, ஜெபிக்க கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இங்கே வந்திருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் இந்த ஜெபத்தில் இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். கரத்தில் எவ்வளோ படைக்கிறோம். எல்லா தேவைகளையும் அறிவீர், மனதை அறிவீர், அவருடைய உள்ளங்களில் இருக்கிற போராட்டங்களை அறிவீர். வார்த்தை கொண்டு அவர்களோடு பேசும். இன்றைக்கு ஜெபிக்கிற ஜெபங்கள் அவருடைய வாழ்க்கையை மாற்றட்டுங்க தாவே. உமக்கு எல்லா கனம் மகிமை துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். வசனத்தையே ஜெபமாக ஏறெடுப்பதை பற்றி பேசி ஜெபிக்க கற்று தந்து கொண்டிருக்கிறோம். ஸோ அதனால் வெறும் ஜெபிக்கிறது மட்டும் இல்லைங்க, ஜெபிக்க கற்றுக்கொள்ளவும் வந்திருக்கிறோம். ஏன் ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும்? நிறைய பேர் ஏதோ டெய்லி காலையிலான ஒரு ஜெபம், சாயந்தரம்னா ஒரு ஜெபம், அதே ஜெபந்தான், அதே வார்த்தைகளை சொல்லி அப்படி தான் பழக்கம் ஆயிடுச்சு. அது ஜெபம் அல்ல. நல்ல ஒரு ஜெப வாழ்க்கை உங்களுக்கு உண்டாக வேணும் என்று சொன்னால், கர்த்தருடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த விருப்பங்களை, வாஞ்சைகளை, திட்டங்களை, தீர்மானங்களை அறிந்து ஜெபிக்க வேணும். அது மட்டும் இல்லை, நம்ம வசனம் இல்லாமல் நம்ம ஜெபிச்சோம்னா வெறும் நம்ம அந்த குறுகிய வட்டத்திலே இருப்போம். நம்ம தேவைகள், நாம், நம்ம மனைவி, பிள்ளைகள், நம்ம குடும்பம், நம்ம வேலை, இதிலே தான் கிடப்போம். அதை தாண்டி போக மாட்டோம். நமக்கு அதை காட்டுறது மிகப்பெரிய தேவைகள்லாம் இருக்குது, ஆனால் நம்ம கண்ணுக்கு அது தெரியல. ஆனால் வசனத்துக்குள்ளே போனோம்னா கர்த்தர் அதெல்லாம் காண்பிப்பார். இந்த வேலை, இந்த வீடு, இதெல்லாம் தாண்டி பல காரிய இஷ்யூஸ் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. அதனால் கர்த்தர் நமக்கு அதை காண்பிப்பார், அதில் நடத்துவார். ஒரு தடவை ஜெபம் பண்ணும்போதும் அற்புதமாக புது புது காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நினச்சி கூட பார்க்காத காரியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்து கொண்டிருப்போம். அதுதான் இதனுடைய நல்ல அனுபவம். ஆகவே இந்த சங்கீதத்தை பயன்படுத்துகிறோம் அதுக்கு. ஏன்னா சங்கீதங்கள்லாம் பாடல்களாக எழுதப்பட்ட ஜெபங்கள், பாடி தேவனிடத்தில் ஜெபிக்கும்படியாக எழுதப்பட்ட ஜெபங்கள். ஜெபத்தை கற்றுக்கிறதுக்கு நல்ல வசனங்கள் இது. சங்கீதம் 89 திருப்பிக் கொள்வோம். போன வாரம் இதில் ஆரம்பித்தோம், 13ஆம் வசனம் வரைக்கும் சென்றோம். அதனால் இந்த 13ஆம் வசனம் வரைக்கும் முதல்ல வாசித்துட்டு அப்புறம் 14லேருந்து தொடர்றேன். இன்றைக்கி 14லேருந்து 37 வரைக்கும் போக போகிறோம். இந்த சங்கீதத்தை 2 பங்காக பிரிக்கலாம். ஒன்று 1லேருந்து 37, மீதி 38லேருந்து 52 வரைக்கும். இந்த சங்கீதம் எதை பற்றியதுன்னா, தேவன் உண்மை உள்ளவர் என்பது தான் இந்த சங்கீதத்தினுடைய சப்ஜெக்ட். அவர் உண்மை உள்ளவர். காட் இஸ் ஃபெய்த்ஃபுல், த ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் காட், அதுதான் சப்ஜெக்ட். இதை ஏன் படிக்கணும்? நம்ம வை ஷுட் வி லேர்ன் அபவுட் த ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் காட்? தேவனுடைய உண்மைத்தன்மையை குறித்து, அவர் உண்மை உள்ளவர் என்பதை குறித்து நாம் ஏன் படிக்கணும்? ஏன்னா ஒரு டாக்டர் நான் படிக்கிறோம், ஏதோ ஒரு தியாலஜியை படிக்கிறோமா? நம்ம கிடையாது. ஏதோ ஒரு பாடத்தை படிக்க வந்திருக்கோமா? இங்கே இல்லை. இங்கே ஒரு சத்தியத்தை கேட்க வந்திருக்கோம். அந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையோட ரொம்ப சம்மந்தப்பட்டது. இந்த தேவன் உண்மை உள்ளவருங்கிறது எப்படி சம்மந்தப்பட்டதுன்னா, எவ்வளோ முக்கியம்னு நான் காமிக்கிறேன். விசுவாசம் நமக்கு ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது, கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழவே முடியாது. வாழ்நாள் முழுக்க நீங்கள் ரட்சிக்கப்படுறப்ப எப்படி ரட்சிக்கப்படுறீங்க? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுறீங்க இல்லையா? விசுவாசம் இல்லாமல் ரட்சிக்கப்பட முடியாது. விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுறீங்க. கிருபை நமக்கு தருது, விசுவாசம் எடுத்துக்குது. இப்போ விசுவாசத்தை அங்கேயே ஆரம்பித்து வாழ்நாள் முழுக்க விசுவாசத்தில் வாழ்கிறீங்க. சாகும்போது கூட பைபிள் சொல்லுது, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அவர்களெல்லாம் விசுவாசத்திலே செத்தார்கள். படிச்சிருக்கீங்களா? அதை விசுவாசத்திலே செத்தார்கள். சில நேரத்தில் இந்த சாவு பிரசங்கத்தில் அதை பண்ணியிருக்கேன் நான். விசுவாசத்திலே செத்தார்கள். எப்படி விசுவாசத்தில் சாகிறது? கண்ணை மூடும்போது கூட ஒரு பெரிய நம்பிக்கையோடு கண்ணை மூடுறாங்க. என்ன நம்பிக்கை? என் தேவன் சாவையும் நோயும் பேயும் வென்று வெளியே வந்திருக்கிறார், ஜெயித்திருக்கிறார். அப்போ நான் சாகும்போது இதோடு முடிஞ்சிடல, நான் வெறும் மண்ணுக்கு மண்ணாக போகிறதில்ல. என்னை மறுபடியும் எழுப்பி எனக்கு சரீரத்தை கொடுத்து, எனக்கு புது வாழ்வை கொடுத்து நித்தியமாக அவரோடு கூட வாழ வைப்பார் என்கிற அந்த நம்பிக்கையோட, விசுவாசத்தோட, எனக்கு தேவன் கொடுத்துருக்கிற இந்த ரட்சிப்பில் இதெல்லாம் அடங்கி இருக்கிறது என்கிற ஒரு நிம்மதியோட, எதிர்பார்ப்போட கண்ணை மூடுறோம். இங்கே கண்ணை மூடணுன்னா அங்கே திறப்போன்றது தெரியும். இதோட முடிஞ்சது கதைன்னு கிடையாது. இதெல்லாம் தெரியாதவங்க தான் அலறுவாங்க கண்ணை மூடுறப்ப. தெரியும் போது
பெரிய நம்பிக்கையோடு கண்ணை மூடுறோம், அங்கே போய் கண்ணை திறக்கிறோம். அப்புறம் இயேசு வரும்போது நமக்கு சரீரத்தையும் மீட்டு தர்றாரு. இதெல்லாம் அறிந்த விஷயங்கள். அப்போ வாழ்க்கையை முழுக்க முழுக்க விசுவாசத்தில் வாழ்கிற வாழ்க்கை. அந்த விசுவாசம் எப்படி உறுதியாகிறது, அது எப்படி ஸ்ட்ராங் ஆகிறது, எப்படி வளர்கிறது, எப்படி வலுப்பெறுகிறது. எப்படி வலுப்பெறுகிறதுனா, கர்த்தர் உண்மை உள்ளவர்ங்கிற அந்த காரியம், சத்தியம் எவ்வளோ ஆழமாக விளங்குதோ, எவ்வளோ தெளிவாக விளங்குதோ, அது எவ்வளோ நிச்சயமாக விளங்கிக்கிறீங்களோ அவ்வளவு உறுதியாக உங்களுடைய விசுவாசம் இருக்கும். உங்கள் விசுவாசத்துக்கு அஸ்திபாரமே கர்த்தர் உண்மை உள்ளவர் தான். அவர் உண்மை உள்ளவர் இல்லைன்னா எதை விசுவாசிப்பீங்க? விசுவாசம்னா என்ன? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி செய்வது தான் விசுவாசம். பிலீவிங் அண்ட் ஆக்டிங் ஆன் காட்ஸ் வேர்ட், அதுதான் விசுவாசம். விசுவாசத்தினுடைய டெஃபினிஷன் அதுதான். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி செய்வது. அல்லது அவர் உண்மை உள்ளவர்ங்கிறத பற்றி நிச்சயம் நமக்கு இல்லைன்னா அதை விசுவாசித்து அதன்படி செய்ய மாட்டோம். ஏன் அதை விசுவாசிக்கிறோம், ஏன் அதன்படி செய்கிறோம்? அவர் உண்மை உள்ளவர் என்பதை அறிஞ்சிருக்கிறோம். அதனால தான் அதை விசுவாசிக்கிறோம். ஏன் பைபிள் எடுத்துகிட்டு வாசிக்கிறோம்? ஏன் இந்த பைபிளை திருப்பி திருப்பி பிரசங்கம் பண்ணிட்டுருக்குறோம்? சிலர் சொல்கிறாங்க, என்ன அது பைபிளை வச்சுட்டு இவ்வளோ பிரசங்கம் இத்தனை வருஷமாக பண்ணிட்டுருக்கிறீங்க, இல்லை என்ன இருக்கா? ஐயோ, இதில் தான் விஷயமே இருக்குது. இதை படிக்க படிக்க விசுவாசம் வளருது. ஆண்டவர் எவ்வளோ உண்மை உள்ளவர்னு நான் அறிஞ்சிக்க ஒரு அசைக்க முடியாத ஒரு ஆழமான விசுவாசம் எனக்குள்ளே உண்டாயிடுது. எல்லா சூழ்நிலையிலையும் ஒரு ஆழமான விசுவாசம் உண்டாயிடுது. கர்த்தர் உண்மை உள்ளவருங்கிறது ஒரு மாபெரும் சத்தியம், ரொம்ப முக்கியமான சத்தியம். அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். எவ்வளோ ஆழமாக அதை தியானிக்கிறீங்களோ, புரிஞ்சுக்கொள்கிறீங்களோ, அவ்வளவு அதிகமாக நீங்கள் மலைகளை பெயர்க்கக்கூடிய விசுவாசத்தை உடையவர்களாக இருப்பீங்க. அதுதான் அதனுடைய ரெலவன்ஸ். எதுக்கு உண்மை உள்ளவர்ன்றதை படிக்கணும் அப்படின்னா இதுக்கு தான். சரி, முதல்ல 13 வசனத்தை வாசித்து சும்மா ப்ரீஃபாக ஒரு இது கொடுத்துட்றேன், அப்புறம் அப்படியே தொடருவோம். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். சேலா. என்ன சொல்ல வர்றாங்க? அதாவது உம்முடைய உண்மையை, அதாவது உம்முடைய ஃபெய்த்ஃபுல்னஸை, நீர் உண்மை உள்ளவர் என்பதை தலைமுறை தலைமுறையாக நான் அறிவிக்க போகிறேன். உம்முடைய உண்மையை வானங்களில் ஸ்தாபிச்சுட்டு நீர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீர். நீர் உண்மை உள்ளவருங்கிறத அதை எங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கிறன்ற ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுக்கிறார். எதன் அடிப்படையில் அவருடைய உண்மையை இவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார்? இந்த சங்கீதக்காரர், இது தாவீது எழுதின சங்கீதம் இல்லை, வேற யாரும் எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த சங்கீதக்காரர் இதை எழுதும்போது எதை யோசிச்சுட்டு இருக்கிறான்? தாவீதோடு தேவன் பண்ணின உடன்படிக்கையை எண்ணிக்கொண்டிருக்கிறான். தாவீதுக்கு கர்த்தர் என்ன சொன்னார் அதை அப்படியே சொல்கிறான். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். கர்த்தாவே, இப்படி சொன்னீரே, அதை எந்த அளவுக்கு இந்நாள் வரைக்கும் நிறைவேற்றி வருகிறீர் என்பதை பார்க்கிறேன். அதை பார்க்கும்போது நீர் உண்மை உள்ளவர் என்றது எனக்கு விளங்குது. அது எப்படி செஞ்சீர்? உம்முடைய உடன்படிக்கை எப்பேற்பட்டது? எப்படி அவனை தெரிந்து கொண்டீர், ஸ்தாபிச்சீர், இன்றைக்கு வரைக்கும் அதை நிறைவேற்றி வருகிறீர் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உம்முடைய உண்மையை பற்றி அறிந்து கொள்வது எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்றார். இப்போ கர்த்தர் அவனுக்கு ஒரு காரியத்தை வாக்கு பண்ணியிருக்கார். உன்னுடைய சந்ததியை கடைசி வரைக்கும் ஆள வைப்பேன்றார். உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன்னு சொல்லிட்டார். அதை செய்வாரா கர்த்தர்? 5ஆம் வசனத்திலேருந்து இப்போ வாசிப்போம். கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான் சபையில் உம்முடைய உண்மையும் விளங்கும். உண்மைதான் ஃபெய்த்ஃபுல்னஸ். ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனையின் சபையிலே மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமை உள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை ஃபெய்த்ஃபுல்னஸ் உம்மை சூழ்ந்திருக்கிறது. என்ன சொல்ல வர்றான்? கர்த்தாவே, உம்முடைய உண்மை ரொம்ப அற்புதமாக இருக்குது, உம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றான். இதில் பல காரியங்களை இங்கே சொல்லுகிறான். அதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் என்ற வார்த்தை, உண்மை என்ற வார்த்தை 2 தடவை வருது.
என்றென்றைக்கும் என்ற வார்த்தை 3 தடவை வருது. உடன்படிக்கைங்கிற வார்த்தை ஒரு தடவை வருது. இப்படி அவருடைய உண்மையை கர்த்தர் எப்படி ஸ்தாபிச்சிருக்காரு, என்னவெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காருங்கிறதை நினைவு கூறுகிறான். சரி, இப்போ 9லேருந்து 13 பார்ப்போம். தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும்போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். நீர் ராகாபை வெட்டுண்ட ஒருவனைப் போல் நொறுக்கினீர். உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர். வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது, அதில் உள்ள யாவையும் நீரே அஸ்திபாரப்படுத்தினீர். வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர். தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கம்பீரிக்கும். உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது. கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் உள்ளது. உம்முடைய வலது கரம் உன்னதமானது. முதல்ல தாவீதை பற்றி சொல்லி தாவீதுக்கு அப்படி உடன்படிக்கை பண்ணார். அதன் மூலமாக கர்த்தருடைய உண்மைத்தன்மையை நல்லா புரிஞ்சு கொள்ளலான்றான் முதல் 4 வசனத்தில். அப்புறம் 2வது 5 முதல் 8 வசனம் ஏற்கனவே வாசித்தேன் இல்லையா, அதில் கர்த்தருடைய உண்மையை எப்படி வானங்கள் போற்றுகிறது, பரலோகத்தில் அது எப்படி போற்றப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறான் பாருங்கள். வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும். 5ஆம் வசனம், பரிசுத்தவான் சபையிலே உம்முடைய உண்மை விளங்கும். ஆகாய மண்டலத்தில் எல்லாம் பரலோகத்தில் நடக்கிறத பற்றி. பலவான்களின் புத்திரர்கள் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? பலவான்கள் புத்திரன்னா தேவதூதரில் சொல்கிறார். தேவன் பரிசுத்தவான்களுடைய சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் வஞ்சப்படத்தக்கவர். பரலோகத்தில் எப்படி தேவனை வியூ பண்ணுறாங்க, எப்படி பார்க்குறாங்க, அவருடைய உண்மைத்தன்மையை பார்த்து ஆச்சரித்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை 5 முதல் 8 வசனத்தில் சொல்கிறாரு. 9லேருந்து 13 வசனத்தில் பூமியில் எப்படி அவருடைய உண்மை வெளிப்படுகிறதுன்றதை பற்றி பேசுகிறாரு. பேசும்போது இந்த உண்மைங்கிற வார்த்தை வரவே இல்லைங்க. அவருடைய வல்லமையை பற்றி இங்கே சொல்கிறாரு, பவரை பற்றி. உண்மையை பற்றி பேசவே இல்லை, ஆனால் உண்மையை பற்றி தான் பேசுகிறாரு இன்டைரக்டாக. வல்லமையை பற்றி என்ன சொல்கிறாரு? முதல்ல சிருஷ்டிப்பை பாருங்கள், அதில் எப்படி தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். அவர் எப்படி வெளிப்படுத்துகிறாரு? தேவன் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர். சமுத்திரம் கொந்தளிக்குது, சமுத்திரத்துக்கிட்ட மட்டும் வச்சுக்கூடாது இல்லையா, இறங்கினா இழுத்துரும், அவ்வளோதான். ரொம்ப மோசமான ஒரு இது. அது தண்ணிக்கிட்ட விளையாடக்கூடாது, அதுவும் சமுத்திரத்துக்கிட்ட விளையாடக்கூடாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அது இழுத்துரும். அப்போ சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர். அது கொந்தளிக்கும் போது எல்லாம் பயப்படுறான். மீனவர்கள் பேதுரு யோவான்லாம் போட்டில் போயிட்டுருக்கிறாங்க, அலறாங்க. ஐயோ நாங்கள் மடிகிறோமே, உங்கள் கவலை இல்லையா, தூங்கிட்டு இருக்கிறீர்கள்ன்றாங்க. எழும்பி அதட்டுறார். என்ன? கர்த்தர் ஆளுகிறவர். எதை ஆளுகிறவர்? சிருஷ்டிப்பில் எல்லாத்தையும் ஆளுகிறவர். சமுத்திரம் கொந்தளிக்குது, காற்றும் கடலும் கொந்தளிக்குது. ஒரு வார்த்தையில் அமைதியாயிரு, இறையாதுன்றாரு. அப்படி சைலண்ட் ஆயிடுச்சு. அவ்வளோ பவர். ஏன் அந்த பவர் ரொம்ப முக்கியம்? ஏன் உண்மையை பற்றி பேசலையே, பவரை பற்றி தானே பேசுகிறீங்க? இல்லை, அவர் பவர் இருக்கிறதுனால தான் உண்மையாக இருக்க முடியும். அவரால் சமுத்திரத்தை கூட ஆள முடியுங்கிறது தான் அவர் எவ்வளோ உண்மையாக இருக்க முடியுங்கிறத நமக்கு நிரூபிக்குது. நிறைய பேர் நம்மளாம் உண்மையாக இருக்க ட்ரை பண்ணுறோம், சில காரியங்கள்லாம் நம்மளால் முடியாது. அதனால் நம்ம சொன்னதை நம்மளால் செய்ய முடியல, ஏன்னா பலனற்றவர்களாக இருக்கிறோம். நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு அதிகாரம் இல்லை, கையில் பணம் இல்லை, சில நேரத்தில் வாய்ப்பு இல்லை, ஏதாவது முடியாமல் இருக்கிறோம். நம்ம ஃபெய்த்ஃபுல்லாக இருக்க முடியாமல் போகிறதுக்கு பல காரணங்கள் வந்துடுது நம்ம வாழ்க்கையில். ஆனால் அவருக்கு ஒரு காரணம் கூட வர முடியாது, ஏன்னா அவர் சர்வ வல்லவர், எல்லாத்தையும் ஆளுகிறவர். சிருஷ்டிப்பை பாருங்கள் அவர் எப்படி ஆள்றாரு. 2வது சரித்திரத்தை பாருங்கன்றாரு. 10ஆம் வசனத்தில் நீர் ராகாபை வெட்டுண்ட ஒருவனை போல் நொறுக்கினீர்னா எகிப்தை பற்றி. எகிப்துக்கு ஒரு பேர் ராகாப், பொயட்டிக் நேம் பைபிளில். எகிப்து தேசத்திலேருந்து இஸ்ரேல் மக்களை எப்படி வெளியே கொண்டு வந்தார், விடுவிச்சாருங்கிறத பற்றி சொல்கிறான். வல்லமையான புயத்தினால் இப்படி சத்துருக்களை சிதறடித்தீர். அதை எண்ணி பார்த்து அதை சொல்கிறான். அப்போ சிருஷ்டிப்பை பாருங்கள், அதில் அவருடைய வல்லமை வெளிப்படுதுன்றான். சரித்திரத்தை பாருங்கள், எப்படி கர்த்தர் விடுவிச்சிருக்கிறாரு, அதில் அவருடைய வல்லமை வெளிப்படுது அப்படிங்கிறான் இல்லையா. அது 13ஆம் வசனம் வரைக்கும். இப்போ 14லேருந்து பார்ப்போம். 14லேருந்து 18வது வசனம் வரைக்கும். நீதியும் நியாயமும் உடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியவான்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். கர்த்தரால் எங்கள் கேடகமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரால் எங்களுடைய ராஜாவும் உண்டு. இங்கே என்னத்தை பற்றி சொல்கிறாரு? முதல்ல பரலோகத்தில் அப்படி தேவனுடைய
உண்மைத்துவத்தை எப்படி போற்றுறாங்கன்றதை சொல்கிறாரு. அங்கே எப்படி விளங்குதுன்றார். எல்லாரை காட்டிலும் மகத்துவமானவராக இருக்கார் அவர். எல்லாராலும் அஞ்சப்படத்தக்கவர் பரலோகத்தில் இருக்க எல்லாராலும். ஏன்னா அவர் உண்மை உள்ளவர். வேற எவராலையும் உண்மையாக இருக்க முடியாது. இவர் உண்மை உள்ளவர். பூமியில் எப்படி அவர் இருக்கார், பூமியிலேயும் அவருடைய வல்லமையை காட்டுறாரு. அவரால் செய்ய முடியாத ஒன்றுமே இல்லை. ஆகவே அவர் உண்மை உள்ளவர். இப்போ ஜனங்கள் மத்தியில் எப்படி தம்முடைய உண்மைத்துவத்தை வெளிப்படுத்துகிறார் அப்படின்றத சொல்கிறாரு. இப்போ சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த உண்மைத்துவத்தோட 3 தேவனுடைய குணாதிசயங்களை சேர்க்குறாங்க இந்த சங்கீதக்காரன். 3 தேவனுடைய அட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, தேவனுக்கே உரிய குணாதிசயம் 3 காரியங்களை இந்த உண்மையோட சேர்க்குறாங்க. என்ன குணாதிசயம் அது? நீதி, நியாயம். ஆங்கிலத்தில் லவ்னு வருது. இங்கே கிருபையும் சத்தியமும் முன்பாக நடக்கும் இருக்கு. இந்த கிருபைங்கிற வார்த்தை அன்பை குறிக்கிறது. சரி, இப்போ நீதி, நியாயம், அன்பு, இதுக்கும் உண்மைத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உண்மைத்துவத்துக்கு ஃபவுண்டேஷனாக இருக்கிறதே இதுதான். அவர் உண்மை உள்ளவர்னா வெறும் உண்மை உள்ளவர் மட்டும் இல்லை, நீதி உள்ளவர். நீதினா என்ன? நீதி இருந்தால் தான் நியாயம் செய்ய முடியும். ஒரு நீதிபதிக்கிட்ட நீதி இருந்தால் தான் நியாயம் செய்வார். ரைச்சஸ்னஸ் இருந்தால் தான் ஜஸ்டிஸை கொடுக்க முடியும். ரைச்சஸ்னஸ் இல்லைன்னா, அவர் சரியான ஆளாக இல்லைன்னா, நீதி உள்ளவராக இல்லைன்னா நியாயம் செய்ய முடியாது. நீதியை ரைச்சஸ்னஸ்ன்னு போட்டிருக்குது, ஜஸ்டிஸை நியாயம்னு சொல்லியிருக்கு. அப்போ நீதி இருந்தால் தான் நியாயம் செய்ய முடியும். அப்போ நீதிங்கிறது நியாயத்திற்கு ஒரு அஸ்திபாரமாக இருக்கிறது. ஏன்னா நீதி இல்லைன்னா நியாயம் இருக்க முடியாது. 2வது நியாயம். நியாயம்னா என்ன? கோர்ட்டுக்கு போய் நிற்கிறோம், அங்கே நாம் குற்றவாளியா இல்லையான்றது தீர்ப்பு கிடைக்குது. அங்கே ஒன்று குற்றவாளி இல்லை போகலாம் அப்படின்வாங்க, இல்லை நீ குற்றவாளி இவ்வளோ தண்டனை உனக்கு அப்படின்வாங்க இல்லையா. அதான் நியாயம். அப்போ நியாயம்னா என்ன? ஒரு மனுஷனுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ நியாயப்படி அந்த தண்டனையோ அல்லது அந்த விடுதலையோ தருவது தான் நியாயம் இல்லையா. அப்போ நியாயம்ங்கிறது நீதியினுடைய அப்ளிகேஷன், நீதியை செய்வது, அதான் நியாயம். அவனுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேணுமோ அதை ஆர்டர் போட்டு அதை நடப்பிக்கிறாங்க, அதுதான் நியாயம் இல்லையா. ஜஸ்டிஸ் இஸ் தி அப்ளிகேஷன் ஆஃப் ரைச்சஸ்னஸ். அப்போ ரைச்சஸ்னஸ்ன்னு ஒன்று இருக்குது, இதுதான் சரின்னு இருக்குது. நியாயம்னா என்ன? அந்த சரின்னு இருக்கிறத ஸ்தாபிக்கிறது, அதான் நியாயம். 3வது அன்பு அல்லது கிருபைன்னு சொல்லியிருக்கீங்க. அன்பு இது ஒரு எபிரேய மொழியில் ஹெசத் என்ற வார்த்தையிலேருந்து வருது. ஹெசத் என்ற வார்த்தை ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், ஃபெய்த்ஃபுல் லவ் அல்லது கவனன்ட் லவ்னு மொழிபெயர்க்கப்படுகிறது. அப்போ தேவனுடைய அன்பு அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையின் அன்பாக இருக்கிறது. ஆகவே அது உறுதியான அன்பாக இருக்குது, ஸ்டெட்ஃபாஸ்டாக இருக்குது. இது 3 தான் அவருடைய உண்மைத்துவத்தினுடைய அடிப்படையாக இருக்குது. அதில் நீதி இருக்குது, நியாயம் இருக்குது, இந்த கவனன்ட் லவ் இருக்குது, உடன்படிக்கையின் அன்பு இருக்குது, உறுதியான அன்பு இருக்குது. இந்த 3 சேர்ந்து இந்த 3 குணாதிசயங்களையும் உடைய கடவுள் தான் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார்னா என்ன சொல்ல வர்றோம்? அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார், நியாயம் செய்கிறவராக இருக்கிறார், அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். அந்த அன்பு மாறாதது, அந்த அன்பு ஒருபோதும் ஒழியாத அன்பு. அப்பேற்பட்ட தேவனாய் அவர் இருக்கிறார். இதெல்லாம் அவருடைய குணாதிசயத்தில் ஒரு பங்கு. அதெல்லாம் சேர்ந்து தான் அவரை உண்மை உள்ளவர்னு ஆக்குது. இருக்கீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உண்மை உள்ளவர்னு? கர்த்தர் உண்மை உள்ளவர். உண்மை உள்ளவர்னா சும்மா ஏதோ லேசாக சொல்ல முடியாது. உண்மை இல்லை, நீதி உள்ளவர், எப்போவுமே கரெக்டாக இருப்பார். அவர் எப்போவுமே நியாயம் செய்கிறவர், எப்போவுமே மாறாத அன்பு உடையவராக இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையே பாருங்கள் அதன் அடிப்படையில் தான் இருக்குது. நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறோம், எப்பேற்பட்ட கர்த்தரை விசுவாசிக்கிறோன்னு யோசித்து பாருங்கள். ரைச்சஸ் காட், எப்போவும் சரியானது தான் செய்வார், நியாயத்தை தான் செய்வார். காட் ஆஃப் ஜஸ்டிஸ், காட் ஆஃப் கவனன்ட் லவ், உடன்படிக்கையின் அன்பு, மாறாத அன்பு. என்ன மாறினாலும் இது மாறாது.
மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் விலகி போனாலும் என்னுடைய கிருபை ஒன்று விட்டு விலகாதுன்றார். கவனன்ட் லவ் தாங்க சொல்லிது. ஹெசத் ரொம்ப ஃபேமஸ் வார்த்தை எபிரேய மொழியில், பழைய ஏற்பாட்டில். தேவனுடைய அன்பை விளக்கும் வார்த்தை. சாதாரண அன்பு கிடையாது. அன்புனா நம்ம ஊரில் அன்புன்றான். லவ்ன்ற வார்த்தை ரொம்ப சீப்பாக போச்சு. சின்ன பசங்களை பாருங்கள், ஐ லவ் பீட்சான்றான், ஐ லவ் கேஎஃப்சின்றான். எல்லாம் லவ். இப்போது எது தான் அந்த லவ்வுக்கு இந்த லவ்வுக்கு வித்தியாசம்? ஐ லவ் கேட்ஸ், ஐ லவ் டாக்ஸ், ஐ லவ் திஸ், ஐ லவ் தட்னு ஆயிடுச்சு இப்போது. ஆனால் பைபிளில் சொல்லியிருக்குது ஹெசத். அதனால தான் அந்த ஹெசதுன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஹெசதுனா உடன்படிக்கையின் அன்பு, மாறாத அன்பு. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு ஒருபோதும் விலகாது. அப்பேற்பட்ட தேவன், அந்த குணாதிசயங்களை உடைய தேவன், உண்மை உள்ள தேவன். இருக்கீங்களா? நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? அன்றைக்கி கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிப்போம், இதை தியானியுங்கள். எப்போ ஏற்பட்ட கர்த்தரை நீங்கள் நம்பி இருக்கிறீங்க? வீண் போகவே முடியாது நம்ம. ஏன்னா இப்போ ஏற்பட்ட நல்ல தேவனை நம்பி இருக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பரலோக தகப்பனே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் செய்கிறோம். உண்மை உள்ளவர் நீர், உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர், எப்போதும் நீதியை செய்கிறவர், நியாயத்தை நடப்பிக்கிறவர், மாறாத அன்பு. உம்முடைய அன்பு மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் உம்முடைய அன்பு மாறாது கர்த்தாவே. இந்த 3 குணாதிசயங்களையும் உள்ளடக்கியவராய் இருக்கிற நீர் உண்மை உள்ளவர். உண்மை உள்ளவர்னும் போது நீர் நீதி உள்ளவர், நியாயம் செய்கிறவர், அன்பு காட்டுகிறவர், அன்பை ஒருபோதும் விலக்காதவர். எங்களிடத்திலிருந்து இப்பேற்பட்ட தேவன் எங்களுக்கு இருக்கிறார் என்பதை எண்ணி பார்த்து இன்றைக்கு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனே, எப்பேற்பட்ட பாக்கியமுள்ள ஜனங்கள் நாங்கள். தேவனை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறதே. மெய்யாகவே நாங்கள் பாக்கியவான்கள். ஓ, மெய் தேவனை நம்புகிற நாங்கள் பாக்கியவான்கள். ஒரு நாளும் நாங்கள் கைவிடப்படுவதில்லை, ஏமாற்றப்படுவதில்லை. இந்த தேவன் உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர், நியாயம் செய்கிறவர், மாறாத அன்பு மிக்கவர். மலைகளை விலகினாலும் இவர் விலக மாட்டார், பர்வதங்கள் பெயர்ந்தாலும் இவர் பெயர்ந்து போவதில்லை. அசைக்க முடியாத அன்பை எங்கள் மீது வைத்திருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இப்போ ஏற்பட்ட தேவன் நம்முடைய தேவன், அவர் உண்மை உள்ளவர். இவரோடு நாம் பழகும்போது, இவரோடு நாம் உறவு கொள்ளும்போது நாமும் கொஞ்சம் கொஞ்சம் இதோடு சேர்ந்த குணாதிசயங்கள் நம்மளை சேர்ந்துருது. அந்த குணாதிசயங்களை பற்றி வேதவாசனம் சொல்லுது பாருங்கள். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். இவரோட பழகி இவருடைய சத்தத்தை கேட்குற ஜனங்க பாக்கியமுள்ளவர்கள். எப்படி? கர்த்தாவே, அவர்கள் உமது முகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். இந்த ஜனங்க ஏன் பாக்கியம் உள்ளனா? இவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடக்கிறவங்க. அவர்களுடைய நாமத்தில் நாடோறும் கழிவு நம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். இவர் எப்படிப்பட்டவர்ங்கிறது இவங்களை என்னமோ பண்ணுது, உயர வைக்குது, சிறப்பாக்குது, இவர்களை பாக்கியவான்களாக்குது. ஏன்னா அவர் உண்மை உள்ளவர், அவர் நீதி உள்ளவர், நியாயம் செய்கிறவர், அன்பு மிக்கவர். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரம். 3 வார்த்தைகள் அங்கே: பலம், மகிமை, தயவு. கவனிங்க, பலம், மகிமை, தயவு. நீரே அவருடைய பலத்தின் மகிமையாக இருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரம். தேவனுடைய 3 குணாதிசயங்களை பற்றி சொல்லிட்டு, இவரோடு பழகிற மக்கள், இவருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள், இவருடைய முகத்தை தரிசிக்கிறவர்கள், இவரோடு கூட ஒரு உறவில் வாழ்கிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அவர்கள் பலத்தின் மகிமையாய் யார் இருக்கிறார்? தேவன் இருக்கிறார். அவருடைய தயவினால் இவருடைய கொம்பு உயரமா. அப்போ அவரோட பழகி பழகி அவர் முகத்தை தரிசித்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு வளர்கிற இவர்கள் மகிமை உள்ளவர்களாக இருப்பார்கள். அது மட்டும் இல்லை, அவர்கள் பலம் மிக்கவர்களாக இருப்பார்கள். அது மட்டும் இல்லை, அவர்கள் தயவு உள்ளவர்களாய் இருப்பார்கள். நம்மளை பாதிச்சிருது அது. அப்போ உங்களுக்கு எனக்கும் உள்ள ஒரு மகிமை இருக்கிறது. there is a glory. நமக்குள்ள ஒரு மகிமை பிரகாசித்து கொண்டிருக்கிறது. ஒரு வெளிச்சத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு அப்பாற்பட்ட ஒரு பலன் நமக்குள்ளே இருக்குது. பலம் மிக்கவர்கள். நம்ம ஆள் பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கலாம், ஹைட்டு வெயிட்லாம் கம்மியாக இருக்கலாம்,
பார்த்தா ஒன்றும் பெருசாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பலம் மிக்கவர்கள். தாவீது கோலியாத்தை கொண்டா மாதிரி நாம் பெரிய பெரிய எதிரிகளை காலி பண்ணுற ஆட்கள். ஏன்னா பலம் மிக்கவர்கள். நாம் அவரோட பழகி பழகி அவருடைய பலம் நம்முடையதாகிடுது. அவர் தயவு மிக்கவராக இருக்கார் பாருங்கள், அந்த தயவு நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பங்காயிடுது. நம்ம வித்தியாசமான ஜனங்களாக மாறுகிறோம். ஆமென். மாறிட்டு வர்றீங்களா? எத்தனை பேர் சொல்கிறீங்க மாறிட்டு வர்றீங்கன்னு? நம்ம எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்முடைய குணாதிசயங்கள் எங்களை மாற்றி கொண்டு வருகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய கம்பீர சத்தத்தை அறிந்திருக்கிற ஜனங்கள் நாங்கள் பாக்கியவான்கள். மெய்யாகவே உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலே நாங்கள் நடக்கிறோம் கர்த்தாவே. உம்மை அறிந்தவர்களாக இருக்கிறோம். அது எங்களை மாற்றுகிறது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் களி கூறுகிறோம். உம்முடைய நீதியால் உயர்ந்திருக்கிறோம். உம்முடைய குணம் எங்களை உயரச் செய்கிறது, எங்களையும் நீதி உள்ளவர்களாக்குகிறது, எங்களை பலமுள்ளவர்களாக்குகிறது, மகிமை உள்ளவர்களாக்குகிறது, தயவுள்ளவர்களாக்குகிறது. எங்கள் கொம்பு உயருகிறது. நாங்கள் உயர்ந்த வகையான மக்களாக மாறிக்கொண்டிருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மாறிக்கொண்டு வருகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டு வருகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். உடைய முகத்தின் வெளிச்சத்திலே வாழுகிற நாங்கள் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். மாற்றங்களை அடைந்து கொண்டிருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்போ 19க்கு போவோம். 19லேருந்து 29 அடுத்த செக்ஷன் நான் வாசிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்பொழுது நீர் உமது பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டான் இல்லையா, தாவீதோடு எப்படி உடன்படிக்கை பண்ணி அவனை தெரிந்து கொண்டு அவனுடைய சந்ததி என்றென்றைக்கும் ஆளுன்னு வாக்கு பண்ணிட்டாரு. இதன் மூலமாக தன்னுடைய கவனன்ட் லவ், உடன்படிக்கையின் அன்பையை வெளிப்படுத்துகிறாரு. அதெல்லாம் செய்வார் இவர், உண்மை உள்ளவர் அப்படிங்கிறது சொல்லி தான் ஆரம்பிக்கிறான். முதல் 4 வசனத்தில் 3-4 வசனத்தில் தாவீதை மென்ஷன் பண்ணுறான், ஆரம்பிக்கிறான். இங்கே வந்து அதை பற்றி ஒரு பெரிய காமெண்டரி, அதை பற்றி இன்னும் விவரமாக பேச ஆரம்பிக்கிறான். என்ன சொல்கிறான், எப்படி தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டாருன்றதை பேசுகிறான். அது நீங்கள் வந்து 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 13 வசனத்தில் வாசிக்கலாம். அந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதுடைய வீட்டுக்கு போய் அவங்க சகோதரர்களெல்லாம் காட்டுறாங்க. எல்லாம் இராணுவ வீரர்கள், அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்கிறாங்க, நல்லா வாட்டச்சாட்டமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவனோட மூத்தவர்கள் எல்லாரும் கொஞ்சம் முதிர்ச்சி உள்ளவர்கள், அவங்கெல்லாம் கொஞ்சம் ராஜா மெட்டீரியல் மாதிரி இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு. அப்போ அவங்க வீட்டில் நினச்சிருப்பாங்க, இவங்க தான் கர்த்தர் யாரையோ தெரிஞ்சிருக்கிறார் நம்ம ஆளுங்களில் யாரையோ ஒருத்தர் அப்படின்னு. ஒருத்தரையும் காமிச்சா எல்லாரையும் முடியாதுன்ட்டார் அவர். இல்லை, இவன் இல்லைன்ட்டார். கடைசி ஆள் ஒருத்தன் இருக்கிறான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். இன்னொன்று சரி கூப்பிட்டு வாங்கன்னொன்னே அவனை கூப்பிட்டு வந்தா, நான் தாவீதை கற்பனை பண்ணி பார்க்குறேன். சின்ன பையன் தான், ஒரு 16-17 வயசு தான் இருக்கும். அப்போ எப்படி இருந்திருப்பான்னு பாருங்கள். அவன் பாடகன், பாட்டு எழுதுகிறவன், கொஞ்சம் மியூசிஷியன் மாதிரி. நான் நினைக்கிறேன் முடிய கடியாக வளர்த்துக்கிட்டு கிட்டாரை வச்சுக்கிட்டு தலையை எப்படி ஆட்டிக்கிட்டு அப்படி தான் எனக்கு கற்பனை வருது தாவீதை பார்த்தேன்னா. அந்த மாதிரி தான் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி எல்லா மியூசிஷியன்கள்லாம் கொஞ்சம் அப்படி இருப்பாங்க பாருங்கள், கொஞ்சம் ஒரு மாதிரி ஜாலியாக இருப்பாங்க, அவங்க கவலையற்றவர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். எல்லோரும் நினைக்கிறாங்க இவன் வந்து சும்மா கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தான், சொற்ப ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தான் இருக்குது. அதாவது ஆடு கூட நிறைய ஆடு கொடுக்கல அவன்கிட்ட, கொஞ்சம் ஆடை கொண்டு போய் மேய்ச்சிட்டு வர்றான். சின்ன வேலை தான் கொடுத்துருக்காங்க அவனுக்கு. அவனை பற்றி யாரும் கண்டுக்கல, பெருசாக நினைக்கல. சாமுவேல் தீர்க்கதரிசி அவனை பார்த்தோன்னு சொல்ல இவனை தான்றார். இந்த 19-20 வசனத்தில் என்ன சொல்லப்படுது, தாவீதை கர்த்தர் எப்படி தெரிந்து கொண்டார்னு பாரு, உனக்கு உடன்படிக்கையின் அன்புனா என்னென்னு வழங்கன்னு. உடன்படிக்கையின் அன்பு என்னன்னா, எப்படி கர்த்தர் தாவீதை தெரிந்து கொள்கிறாரு. அவன் பெரிய இராணுவ வீரன், மெடல்லாம் வாங்கியிருக்கிறான், எவ்வளோ படிச்சிருக்கிறான், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஸ்கூல் ஆஃப் கவர்மெண்ட்டில் போய் கிராஜுவேட் ஆகி வந்திருக்கிறான். நாளைக்கு ராஜா வர்றதுக்கு ஏற்ற ஆள். அப்படி கிடையாது, இவன்கிட்ட ஒன்றும் கிடையாது, வயசு கூட கிடையாது, 16-17 வயசு தான், ஒன்றுமே கிடையாது, வெறும் ஆடு மேய்க்கிறவன். ஆனால் கர்த்தர் அவனை தெரிந்து கொள்கிறார். இதுதான் உடன்படிக்கை அன்பு. கர்த்தர் எப்படி தெரியுமா, அவர் ரொம்ப பெரியவருங்க, பெரிய வல்லவர். அவர் நினச்சா எது வேணால் செய்யலாம். அதனால் நம்ம குவாலிஃபிகேஷனை பற்றி அவர் கவலைப்படுறதில்லை. நம்மளுக்கு ஹைட் இருக்குதா, வெயிட் இருக்குதா, படிப்பு இருக்கா, அறிவு இருக்கா, நம்மளால் முடியுமா, அதெல்லாம் அவர் யோசிக்கிறது இல்லை. அதையெல்லாம் அவரால் தர முடியும்.
நம்மளை அப்படிப்பட்ட ஆட்களாக அவர் மாற்ற முடியும். அதனால் அவர் எப்படி தெரிந்தெடுக்கிறாரு? அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய அக்கார்டிங் டு ஹிஸ் ஓன் குட் ப்ளஷர், அவர் விரும்பியபடி, அவருடைய சித்தத்தின்படி அவர் தெரிந்தெடுக்கிறார். அதனால தான் நிறைய பேருக்கு கர்த்தர் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கும் போது அவங்களால ஏற்றுக்க முடியாது. அவன் யாரையா அவன் அப்படின்வாங்க. ஆமாம்மா, உங்கள் பார்வையில் கஷ்டம். நீங்கள் செலெக்ஷன் கமிட்டியில் இருந்தீங்கன்னாலே போச்சு. அதனால தான் அந்த செலெக்ஷன் கமிட்டிலாம் வைக்கிறது இல்லை ஆண்டவர். ஆண்டவர் சொல்கிறார், நான் பார்த்துக்கிறேன் விடு. ஏன்னா என்னால் ஒரு ஆளை ஆக்க முடியும். ஆடு மேய்க்கிறவனை எடுத்து, கவர்மெண்ட்னா என்னென்னு தெரியாத அந்த வயசில் அப்பேற்பட்ட ஒரு ஆளை எடுத்து மிகச்சிறந்த ராஜாவாக மாற்ற கர்த்தரால் முடியும். முடியுமா? முடியாதா? இதே மாதிரி தான் நம்மளை தேர்ந்தெடுக்கிறார் கர்த்தர். உங்களையும் என்னையும் ரட்சிப்புக்கு எதுக்கு தேர்ந்தெடுத்தார்? நம்ம எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரனை விட பெட்டராக இருக்கிற ஆளுங்கன்னா பரவாயில்ல, அந்த தெருவிலேயே வந்தால் கொஞ்சம் நல்லா யோக்கியமாக இருக்கிறான் அப்படி கிடையாதுங்க. நான் அப்படிலாம் யோசிப்பேன். நான் எப்படி கடவுள் நம்மளை தேர்ந்தெடுத்தார்? எவ்வளோ யோக்கியமான ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க, கரெக்டாக முடிய வெட்டி. ஏன்னா அந்த காலத்தில் முடிய வெட்டுன்னு வாங்க, நான் வெட்டவே மாட்டேன். எதெல்லாம் சொல்கிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக செஞ்சிட்ருப்பேன். வெள்ளை சட்டையை போடனா கருப்பு சட்டை தான் போடுவேன். எனக்கு கருப்பு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்போ எனக்கு ஆச்சரியம், எனக்கு என்ன போய் ஏன் தேர்ந்தெடுக்கிறாரு அவர்? என்ன எதுக்கு அப்படின்னா, கடவுள் சொல்கிறாரு, சிலவன்லாம் ரொம்ப யோகியன்னு தன்னை நினைக்கிறான். நம்மளை தான் ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார், நம்மளை தான் தேர்ந்தெடுப்பார்னு. கர்த்தர் பார்க்குறாரு. இவனெல்லாம் எடுத்து அப்புறம் அவன் சொல்லுவான், நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா, எங்கள் தாத்தா யார் தெரியுமா, நான் எந்த குலம் கோத்திரத்தில். இவனை எடுத்தால் இவன் பேக்ரவுண்டு ஒன்றும் கிடையாது, இவன் பெரிய இது கிடையாது. இவனை நம்ம முழுசாக ஜீரோலேருந்து ஆரம்பித்து இவனை ஆக்குதான் எல்லா மகிமையும் கர்த்தரை சேரும். தாவீதை ராஜாவாக்கின தேவனவர் உங்களையும் என்னையும் ரட்சிப்புக்காக இன்றைக்கி தெரிந்திருக்கிறார். ஏயா நம்மளை தெரிந்தெடுத்தாருன்னா, நம்ம தான் ஊரில் சிறந்தவங்கன்னு கிடையாது. நிறைய நேரத்தில் சிறந்தவர்களே கிடையாது நம்ம. இருந்தாலும் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நாங்கள்லாம் கிறிஸ்துவ அறியாத பின்னணியிலேருந்து வந்தவங்க. சில தலைமுறைகளுக்கு முன்னால், நான் 3வது தலைமுறை. எங்கள் பாட்டியம்மா கிறிஸ்துவ அறியாத ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவங்க. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, கிறிஸ்துவ மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்மளை சந்தித்து இந்த ரட்சிப்பின் வழியை காட்டலைன்னா இன்றைக்கி எங்கே கடந்திருப்போமோ தெரியாது. எங்கேயோ ஒரு மூலையில் என்னமோ பண்ணிகிட்டு இருந்திருப்போம். நினச்சி பார்த்தாலே பயமாக இருக்கும் பாரு. அதனால் கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு சொல்லணும். தினந்தோறும் நான் சொல்கிறது, கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கேயோ இருந்து எங்கள் பாட்டி அம்மாவை தொட்டு, அவங்க மூலமாக எங்களெல்லாம் தொட்டு, இன்றைக்கி எங்கள் வீட்டில் எத்தனை பிரசங்காருங்கன்றீங்க. எப்படி கடவுள் கர்த்தரையே அறியாத ஒரு குடும்பத்திலேருந்து எடுத்து இவ்வளோ பேரை பிரசங்காராக்குறார். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லா மகிமையும் ஆண்டவரே தான் சேரும். அவருக்கு தான் மகிமை. ஏன்னா எங்கள்கிட்ட எதுவும் இல்லை, அவர்கிட்ட தான் எல்லாம் இருந்தது. ஆமென். எத்தனை பேர் உங்களுடைய ரட்சிப்பை பெருசாக என்றீங்க? கர்த்தர் உங்கள் மேலே தயவு காட்டியிருக்கார். ஏன்னா என்னமோ தெரியல, உடன்படிக்கையின் அன்பு உங்களை பார்த்துட்டாரு, உங்களை பிடிச்சிருச்சு அவருக்கு. இவனை தான், இவனை தேர்ந்தெடுக்க போகிறேன், இவனை ஆளாக்க போகிறேன், இவனை உருப்பட வைக்க போகிறேன், இவனை எடுத்து வணைய போகிறேன், உருவாக்க போகிறேன், அற்புதமான ஒரு ஆளாக மாற்ற போகிறேன், நல்ல குடும்பத்தை தரப்போகிறேன், நல்ல தொழிலை தரப்போகிறேன், நல்ல உயர வைக்க போகிறேன், சந்ததியாக இவன் சந்ததி நல்லா இருக்க முடியாது பண்ண போகிறேன்னு கர்த்தர் தெரிஞ்சு வச்சுட்டாரு. இதை நினச்சி பார்த்தீங்கன்னா தினந்தோறும் ஆண்டவர் துதிப்பீங்க. ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஆண்டவரே, யோசித்து பார்க்குறோம் கர்த்தாவே. எங்கேயோ இருந்திருப்போம், எந்த மூலையில் இருந்திருப்போன்னு தெரியல, ஒன்றும் இல்லாமல் இருந்திருப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவை அறிகிற அறிவில்லாமல் இருந்திருப்போம், அறிவில்லாமல் வாழ்ந்திருந்திருப்போம். கிறிஸ்துவையும் சுவிசேஷத்தையும் அறியாதவர்களாக இந்த உலகத்தில் நாங்கள் கெட்டு போயிருப்போம். கர்த்தாவே, எங்களை தேடி வந்து எங்களை ரட்சித்திருக்கிறீர். ஏனென்றே புரியவில்லை, ஆனால் அதை செய்திருக்கிறீர். அற்புதமாய் அதை செய்திருக்கிறீர். அதிசயமாக எங்களை தேடி வந்திருக்கிறீர். எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். எத்தனையோ கோடான கோடி மக்கள் இருக்கும்போது எங்களை தேடி வந்து எங்களை தெரிந்து கொண்டு எங்களை குடும்பமாக ஆசீர்வதித்திருக்கிறீர். இன்றைக்கு அதற்காக கோடி நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கோடி நன்றி, கோடி நன்றி ஆண்டவரே, கோடி நன்றி. ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துகிறோம் உமக்கு. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய உடன்படிக்கையின் அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதான் உடன்படிக்கையின் அன்பு. 2வது 21ஆம் வசனம் பாருங்க. என் கை அவனோட உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை ராஜாவாகிறதுக்கு தெரிந்து கொண்டார். அதனால் அவனுக்கு வேண்டிய பலத்தையும் திறமை எல்லாத்தையும் அவர் தருவார். இல்லை, எல்லா பலத்தையும் திறமையும் அவர் தருவார். அதனால் உங்களால் ஒன்று முடியுமான்றதை பற்றி நீங்கள் பயந்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நம்மளால் அது முடியுமா, நமக்கு இது ஒத்து வருமா? ஒரு ஆள் சொன்னார், எங்கள் கிராமத்திலே ஒரு ஆள் கூட காலேஜில் படித்து வந்தது இல்லையா. நாங்கள் ஏன் நீ படித்து வரக்கூடாது? யாருமே படித்து வரலன்னா இவர் ரெக்கார்டை பிரேக் பண்ணாமல் பத்திரமா இருக்காராம் அவர். அவங்க ஊரில் சொல்கிறாங்களாம், நீ ஏன்டா காலேஜுக்கெல்லாம், நம்ம ஊரில் யார் படிச்சிருக்கிறது, நீ எதுக்கு என் காலேஜ்? ஐயோ, நீ கண்டிப்பாக போகணும்பா. நீ பிஏ படித்தா போதாது, எம்ஏ பிஹெச்டி என்ன படிக்கவே படி. ஏன்னா உங்கள் ஊரில் யாருமே படித்தது இல்லைன்றிய, ஏன் படிக்கக்கூடாது நீ? அப்படி திங்க் பண்ணுறதில்ல பாருங்கள். நம்மகிட்ட என்ன இருக்குது, எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ செல்வாக்கு இருக்குது, நம்மளால் என்ன முடியும், நமக்கு என்ன டேலண்ட் இருக்குது. நான் நினைக்கிறேன், என் அனுபவத்தில் சொல்கிறேன், நான் எதையுமே யோசிக்கக்கூடாது. ஒன்று தான் நம்முடைய கரிசனையாக இருக்கணும். என்னை கடவுள் அழைச்சிருக்கிறாரா, அவ்வளோதான். என்னை அழைச்சிருந்தா என்னை எதுக்காக அழைச்சிருக்கிறாரோ அதை செய்வதற்கான எல்லா திறமையும் ஆற்றலையும் அதை செய்கிறதில் வெற்றியும் கர்த்தர் எனக்கு தருவார். இருக்கீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஊரில் சொல்லுவாங்க, ஐயோ உனக்கு எதுக்கு இது, உனக்கு வேணாம்ப்பா, இதெல்லாம் உனக்கு ஒத்து வராது, உனக்கு ஒன்றும் கிடையாது அப்படிம்பாங்க. கர்த்தர் எப்பவுமே அப்படிப்பட்ட ஆளை தான் தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சுக்கிட்டு அவனை பெரிய ஆளாக்குறார். திறமையெல்லாம் கர்த்தர் தருவார், ஆற்றலெல்லாம் கர்த்தர் தருவார். அதனால் என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன முடியும், அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறாரா, எதுக்காக அழைச்சிருக்கிறார், என்ன செய்ய சொல்லியிருக்காரு, எதுக்காக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களுக்காக வாழ்க்கையின் லக்கு என்ன, கர்த்தர் வச்சிருக்கிறது என்ன. கர்த்தரோடு நெருங்குங்க, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். அவர் உண்மை உள்ளவர்னு நம்புங்க. நான் சொல்கிறேன், உங்களை எதுக்காக அழைச்சாரோ அதை செய்கிறதுக்கு, அதில் வெற்றி பெறுறது உங்களுக்கு ஆற்றலை அவர் தருவார். ஆமேன். அப்போ கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய அழைப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்புக்காக எங்களை அழைத்திருக்கிறீர். எங்கெங்கேயோ இருந்தவங்களை கிறிஸ்துவ அறியாத எங்களை கொண்டு வந்து கர்த்தாவே கிறிஸ்துவ அறியும்படியாய் செய்திருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் எதையோ எதிர்காலத்தை வைத்திருக்கிறீர், நல்ல காரியங்களை வைத்திருக்கிறீர். ஏதோ ஒரு தொழிலில், ஏதோ ஒரு காரியத்தில் நாங்கள் சிறந்து விளங்கும்படியாக உமக்காக சாட்சிகளாக இந்த பூமியில் இருக்கும்படியாக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். உமது கையை எங்கள் மீது வைத்திருக்கிறீர், குறித்திருக்கிறீர். எங்களை அதை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக, அந்த திசையில் எங்களை கொண்டு போவீராக, அதில் எங்களை திறமைசாலிகளாக்குவீராக. நீர் எங்களை அழைத்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய எல்லா திறமைகளையும் எங்களுக்கு தருவீராக, ஆற்றலால் நிரப்புவீராக, அந்த காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்வீராக கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். எதற்காக அழைத்தீரோ தெரிந்து கொண்டீரோ அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக எங்களை மாற்றுகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். ஆடு மேய்க்கிற தாவீதை ராஜாவாக்கின தேவன் எங்களையும் ஆளாக்க முடியும் என்பதனால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சரி, 22. சத்துரு அவனை நெருங்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அப்போ என்ன அர்த்தம்? எல்லா சத்துருக்கள் இடத்துலேருந்தும் கர்த்தர் அவனுக்கு விடுதலை தருவார்ன்ற. நீங்கள் குறிப்பிட்ட ஒரு காரியத்துக்காக கர்த்தர் உங்களை அழைச்சிருந்தார்னா, நான் சொல்கிறேன், இப்போ நிறைய எதிரிகள் கிளம்புவார்கள் இந்த உலகத்தில். பிசாசு மெயின் எதிரி. அப்புறம் அவனுடைய குட்டிச்சாத்தானுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஏஜென்ட்டுங்க இந்த உலகத்தில். கெடுத்து பேசுகிறதுக்கு, குட்டிச்சவராகிறதுக்குன்னு நிறைய பேருங்க. அவனுடைய அசிஸ்டன்ஸ் அங்கங்கே அந்தந்த ஊரில் வச்சுருக்கிறான். ஆஃபீஸ் திறந்து அவன் வச்சு ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கிறான். அவங்களுக்கு வேலை வந்து உங்களை கண்டுபிடிச்சி, உங்களை அட்டாக் பண்ணி, உங்களை என்னத்தையாவது பண்ணி உங்களை கெடுத்து விட்டுருணுன்ட்டு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவனை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அவனை தெரிந்து கொண்டிருக்கிறதுனால சத்துரு அவனை நெருங்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவது கிடையாது. பிசாசு அழிக்க பார்க்குறான், அழிக்க முடியாது. என்னென்னமோ செய்வான், அழிக்க முடியாது. அழிக்க முடியாதுங்கிறார் கர்த்தர். எத்தனை பேர் நம்புறீங்க? அழிக்க முடியாது. பாருங்கள், நான் ஊழியத்தில் பார்த்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி
ஆட்களை டார்கெட் பண்ணுறான். பல விதத்தில் சும்மா கெடுத்து பேசி அப்படி பண்ணுறோம் இல்லை, பாவம் செய்ய வைக்கிறது, எதையாவது ஒரு மோசமான காரியத்தை செய்கிறதுக்கு நடத்துறது, அதில் கொண்டு போய் தள்ளி விட்டுறது, ஏதோ ஒரு சோதனைக்குள்ளே. ஏன்னா எல்லாம் மனுஷர்கள் தானே, மனுஷர்களுக்கு உரிய புத்தி எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? அதனால் அதை பயன்படுத்தி எதையாவது ஒரு பெரிய தப்பை ஒன்று செய்ய வச்சு அதன் மூலமாக அவனை அப்படியே போட்டு நசுக்கி ஒன்றுலாம் ஆக்கிடுறது பிசாசுடைய வேலை. இது நிறைய பார்த்துருக்கேன் நான் பாருங்கள். இத்தனை வருஷத்தில் இப்போ கொஞ்சம் அனுபவம் நிறைய ஆயிடுச்சு. அதனால் நான் திரும்பி பார்க்குறேன். எனக்கு தெரியும் ஒரு பிரசங்கியார், இப்போ தான் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் செத்து போனார். அவர் வெளிநாட்டில் பிரமாதமாக வசனத்தை பிரசங்கி பண்ணுறவர், டிவிலெலாம் வருவார், ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணுவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பைபிள் எக்ஸ்பாசிட்டர், நல்லா ப்ரீச் பண்ணுவார். பைபிளை விளக்கி போதிக்கிறதுல சரியான ஆள். ஒரு 60 வயசுக்கு மேலே ஆன பிறகு அவருக்கும் அவர் மனைவிக்கு ஏதோ கொஞ்ச நாள் பிரச்சனை இருந்திருக்கும் போல, ஏதோ தீராத பிரச்சனை. அது என்ன ஆச்சுன்னு தெரியல, யாருக்கும் தெரியாது அது என்னென்னு. கடைசியில் டிவோர்ஸில் முடிஞ்சிருச்சு. அது போய் எல்லாருக்கும் ஆச்சரியம், இந்த மனுஷனாக டிவோர்ஸ் பண்ணிட்டாரு மனைவியை அப்படின்னு. ஊரே திட்டுது அவரை. அவர் உலகம் முழுக்க அங்கங்கே நாடுகள்லாம் ஆஃபீஸ் வச்சுருந்தார். இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸில் கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து எங்கே பண்ணால் அவர் ஆஃபீஸ் இருக்கும். அங்கே ஒரு 10 பேர் வேலை செய்வாங்க. இவருடைய கேசட்ஸ் எல்லாத்தையும் வாங்குவாங்க ஜனங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பிரமாதமான பிரசங்கர். அதில் ஒரு இதில் வேலை செஞ்சுருந்த ஒரு லேடி எனக்கு தெரியும். அவங்க சொல்கிறாங்க, நான் அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், அவர் டிவோர்ஸ் ஆன பிறகு டெய்லி நான் தான் இந்த திட்டுற காலெல்லாம் எடுக்கிறது நான் தான். ஜனங்க ஃபோன் பண்ணி திட்டி தீர்த்துருவாங்க. எப்படி இந்த ஆள் என்னத்தை ஊழியம் செஞ்சார், எதுக்கு இந்த ஆள் பிரசங்கம் பண்ணுறாரு, உடனே நிறுத்த சொல்லுங்கள், ஊன்னு கேவலமாக திட்டுறது பேசுகிறது. அவருடைய அசிஸ்டண்ட்டு அவர் செத்த பிறகு இதை சொன்னார். ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திரிச்சாருன்னா கிளம்புறது அவர் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. சர்ச்சுக்கு கிளம்பி போய் பிரசங்கம் பண்ணுறது. பெரிய சர்ச்சு 6000-7000 பேர் இருப்பாங்க, ஜாஸ்தியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பல ஆராதனைகள் போய் பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப போராட்டமாக இருக்குமா. சட்டையை மாட்டவே முடியாதான், போகாத, நீ யூஸ்லெஸ்ஸு, உன்னால் முடியாது, போச்சு போ. பிசாசு பாருங்கள், போட்ட ஆளை ஒரு தப்பை வச்சு வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமாக்கிடணும்னு பண்ணுறான் அப்படின்னு வரான். அப்போ இவர் அதை எப்படி டீல் பண்ணாருன்னு சொல்கிறாரு. இவரை விட மோசமாக இன்னொரு ஆள், ஒரு பிரசங்கியார், ஒரு காலகட்டத்தில் பாவங்களில் ஈடுபட்டு அது பெரிய சர்ச்சையாகி பெரிய மினிஸ்ட்ரி, அது அப்படியே ஒன்றும் இல்லாமல் போச்சு. 7000 பேருன்னு வந்தாங்க அவங்க சர்ச்சில், 200 பேர் ஆகிட்டாங்க கடைசியில். அந்த மாதிரி ஒரு இது. அவர் திரும்ப கொஞ்ச நாள் பொறுத்து திரும்ப எழும்பி அப்படியே தன்னுடைய ஊழியத்தை கட்டி எழுப்ப பார்க்குறார். யார் இந்த 2வது ஆள்? அவர் டிவியில் வருவார். அப்போ இவர் என்ன பண்ணுவாராம், காலையில் எழுந்திரிச்சு அவர் ப்ரோக்ராமை போடுவாராம். அவர் ப்ரோக்ராமை போட்டு பார்த்துக்கிட்டு தனக்குள்ளேயே சொல்லிக்குவாரான், இவன் பிரசங்கம் பண்ண முடியும்னா நான் கண்டிப்பாக பிரசங்கம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியப்படுத்திக்கிட்டு, இப்பேற்பட்ட ஆளே எழுந்திரிச்சு பிரசங்கம் பண்ணுறான்னா நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னை தைரியம் மூட்டிக்கிட்டு அப்புறம் போய் பிரசங்கம் பண்ணுவாராம். அவர் சாகிறதுக்கு முன்னால் அவர் அசிஸ்டண்ட்டு ஏற்கனவே தேர்ந்தெடுத்துட்டார், அடுத்தது யார் பாஸ்டர்னு. அந்த ஆள் இவர் கூடயே இருந்து உதவி செஞ்சுருக்காரு. அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, நீ நான் செத்தேன்னா அந்த ஆள்கிட்ட போய் சொல்லி, அவரை பீட் பண்ணதே இல்லை, 2 பேரும் வேறு வேறு டெனாமினேஷன், 2 பேரும் உபதேசங்கள்லாம் ஒத்தே வராது. அந்த மாதிரி நீ அந்த ஆள்கிட்ட போய் எவ்வளோ நாள் ஊழியத்தின் மூலம் எனக்கு உதவி இருக்காருன்றதை சொல்லி. அந்த ஆள் நல்லா எழும்பிட்டார். அவர் சேற்றில் விழுந்து நல்லா கிளம்பி நல்லா பெரிய இதாகிட்டார். அவரும் இப்போ தான் ரீசெண்டாக செத்து போனார். அவர்கிட்ட போய் சொல்லி, அவர் எவ்வளோ எனக்கு உதவியாக இருந்தாருன்னு கொஞ்சம் சொல்லு அவருக்கு. சொல்லிவிட்டு என் சாவுக்கு அவரை குடும்பத்தோடு கொண்டாந்து அட்டன் பண்ண வைக்கணும், அவரை ஆனர் பண்ணணும். அவங்க சர்ச்சுக்கு அவர் வந்ததே கிடையாது, ஃபோனில் பேசினதே கிடையாது, அவர்கிட்ட எந்த தொடர்பும் கிடையாது. அதை அப்படியே பண்ணாங்க. அவரை கூப்பிட்டு அதை சொல்லி ஆனர் பண்ணாங்க, தேங்க் பண்ணாங்க அவரை. அப்போ சத்ரு என்னவெல்லாம் செஞ்சு அழிக்க முடியுமோ ஒரு ஆள் அழிக்க பார்க்குறேன். நம்ம எல்லாம் மனுஷர்கள் பாருங்கள், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மனுஷர்கள். அதனால தான் மனுஷர்கள் நான் பெரிய ஆள், எனக்கு அது மாதிரிலாம் ஆகாது அப்படின்னு நினைக்கிற ஆளுக்கு தான் முதல்ல ஆகும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மளாம் சாதாரண மனுஷர்கள், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். 4 பேர் கூட வச்சுக்கிறது நல்லது. எப்போவுமே நம்மளை பார்த்துக்கிறதுக்கு அந்த ஒரு இது இருக்கணும். ஏன்னா சத்துரு ரொம்ப பொல்லாதவன், மடங்கடிக்க பார்க்குறான், அழிக்க பார்க்குறான். நல்ல ஆள் அவர், ஆக்சுவலாக ரொம்ப நல்ல மனுஷன், தேவனுடைய மனுஷன். நான்லாம் ரொம்ப மதிப்பேன் அவரை. நான் அவர் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஆச்சு.
நானே நினச்சேன் என்ன பண்ண போகிறாரு இப்போ. ஆனால் கடைசி வரைக்கும் பிரசங்கம் பண்ணார். சபை நல்லா வளர்ந்தது. நல்லா 10,000 பேர் அப்படியே இருந்தாங்க சபையில். பிரசங்கம் பண்ணார். சமீபத்தில் மரித்து போனார். ஊரெல்லாம் திட்டிச்சு அவரை. இருந்தாலும் அவர் எதுக்காக பிறந்தாரோ அதை செஞ்சு முடிச்சிட்டார். கர்த்தர் எப்படிப்பட்டவர் பாருங்கள். கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். தயவுள்ளவராக அவர் இருக்கிறார். சத்துரு வந்து நம்மளை பல விதத்தில் மடங்கடிக்க பார்க்குறான். ஆனால் மடங்கடிக்க விடுவதில்லை. கர்த்தர் மடங்கடிக்க விடுவதில்லை. ஒரு ஆள் தப்பு செஞ்சிட்டான்னா 10 பேர் அதை பற்றி பேசுகிற வழியில் இருக்க அந்த தாழ்மை கிடையாது. ஐயோ நானும் ஒரு மனுஷனாச்சே, இன்னொரு மனுஷன் அப்படி அனாவசியமாக நான் போட்டு காலில் மிதிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆவிக்குரிய அறிவு இல்லாமல் போச்சு. தாழ்மை இல்லாமல் போச்சு. நம்ம இருக்கிறதே கர்த்தருடைய தயவில் தான் இருக்கிறோம். நாம் இருக்கிறது நாம் பெரிய பரிசுத்தவான்றதுனால அவருடைய மாறாத அன்பு. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபை நம்ம விட்டு ஒருபோதும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இருக்கிறோம். நீங்களும் நானும் இன்றைக்கி நல்லா இருக்கிறோன்னா அதுதான் ஒன்று காரணம் ஒழிய நம்ம பெரிய யோகியர்கள்ன்றதுனால அல்ல. இருக்கீங்களா எல்லாரும்? இப்போ சாத்தான் மேற்கொள்ள மாட்டான்ட்டார் கர்த்தர். ஏன்னா ஏன் அன்பு மாறலையே. ஆமாம் பாவம் செஞ்சுட்டான். பாவம் செஞ்சால் நான் அவனை தண்டிப்பேன், அவனை திருத்துவேன், எல்லாம் பண்ணுவேன். அது பின்னால் சொல்கிறாரு நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் நான் அவனை எப்படி திருத்தி மறுபடியும் கொண்டாடணுமோ கொண்டு வந்து அவனை சரி பண்ணி. ஏன்னா அவன் மனுஷன். பைபிள் அப்படியே சொல்லியிருக்கு. நாம் வந்து வெறும் பூமியின் மண்ணிலேருந்து வந்தோன்றதை கர்த்தர் புரிஞ்சு வச்சுருக்கிறார். ஒரு சைடு வந்து வெறும் இந்த பூமிக்குரியவர்களாக நம்ம இருக்கிறோம். அதை புரிஞ்சு வச்சுருக்கார் கர்த்தர். வச்சுக்கிட்டு நம்மளை டீல் பண்ணுறதுக்கு அவர் ரெடி. ஒரு தகப்பன் பிள்ளையை தண்டிக்கிற மாதிரி தண்டித்து திருத்தி கொண்டு வந்து எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் அன்பை அவர் ஒருபோதும் எடுத்து போடுவது கிடையாது. தாம் அழைத்தவர்கள் மீது இருக்கிற அன்பை அவர் ஒருபோதும் எடுத்து போடுவது கிடையாது. சரி, 23. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பயக்கிறவர்களை வெட்டுவேன். கர்த்தர் சொல்கிறாரு அவர்களை பயக்கிறவர்களெல்லாம் வெட்டுவேன். அதாவது அவர்களை அழிப்பேன் நான், இவனை அழிக்க மாட்டேன். இவன் தானே தப்பு பண்ணான். ஆமாம் அவருக்கு தெரியும் அது. ஆனால் அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவர் டீல் பண்ணிக்குவார். அவர் சொல்கிறாரு விடமாட்டேன் நான்ன்றார். 24லேருந்து 27 வரைக்கும் வாசிக்கிறேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். அவன் என்னை நோக்கி நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற்பேனானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கல மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். என்ன சொல்கிறாரு? அவனை நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய உண்மை என் கிருபை அவனோடு இருக்கும். அவன் கொம்பு உயரும். அவன் கையை சமுத்திரத்தின் மேல் வலது கையை ஆறுகள் மேல் ஆளும்படி வைப்பேன். அவன் வந்து என் தேவன், ரட்சிப்பின் தேவன், என் கண்மலைன்னு என்னை பற்றி சொல்லுவான். பூமியின் ராஜாக்களை எல்லாரையும் பார்க்கலும் இவனை மகா உயர்ந்தவனாக்குவேன். கர்த்தர் சொல்கிறார் அவனை உயர்த்துவேன், மேலே வைப்பேன். யாரை? தாவீதை பற்றி கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள். இந்த பிரசங்கங்களை பற்றி சொன்னேன். தாவீதை யோசித்து பாருங்கள். இப்போ தாவீது எவ்வளோ பெரிய பிளண்டரை பண்ணான். இன்னொருத்த மனைவி எடுத்துக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் கொலை வேற பண்ணி, சாதாரண விஷயம் இல்லை, பயங்கரமான விஷயம். ஊரே வெறுக்குது அவனை. எந்த அளவுக்கு வெறுத்துருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பைபிள்லேயே இருக்குது பாருங்கள். ஒரு தடவை அவன் மகனுக்கு பயந்து ஓடி போயிட்டுருக்கிறான். அவன் மகன் இவனை தள்ளிட்டு ராஜாவாக பார்த்து திட்டம் போட்டு சதி பண்ணி கடைசியில் அவன் ஓடிட்டுருக்கான். உயிர் தப்ப ஓடிட்டு இருந்தான். இவனை வழியில் ஒருத்தன் பார்த்து கிண்டல் பண்ணுறான் பாருங்கள். கேலி பரியாசம் பண்ணுறான் இவனை. அவ்வளோ அசிங்கமாக. சிலரெல்லாம் உயிரோடே இருக்க மாட்டாங்க அதை கேட்டாங்கன்னா. ஒரு ராஜா இவன் அந்த அளவுக்கு அவனை கேலி பரியாசம் பண்ணுகிறான். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அப்போ அந்த ஒரு ஆள் அப்படி கேலி பரியாசம் பண்ணுறான், திட்டுறான்னாலே நான் நினைக்கிறேன் எத்தனை ஆயிரம் பேர் இருப்பாங்க அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள். வெளியே சொல்லாமல் ஊர் முழுக்க பேசிகிட்டு இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்துலலாம் பேசிகிட்டு இருக்கவங்க எத்தனை ஆயிரம் பேர் இருப்பாங்கன்னு பாருங்கள். அப்படி ஊர் அவனை வெறுக்குது அவன் செய்த செயல்களால். அவ்வளோ அருவருப்பான மோசமான செயல்களை செஞ்சிட்டான். பெரிய பிளண்டரை பண்ணிட்டான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு என் அன்பு வந்து உடன்படிக்கையின் அன்பு, லேசில் மாறாத அன்பு. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் என் அன்பு, என் கிருபை அவனை விட்டு விலகாது.
அப்போ அவன் தப்பு பண்ணிட்டானே, என்ன பண்ண போகிறார்? தப்பு பண்ணால் பரவாயில்லன்னு நான் சொல்ல, நான் அவனை தண்டித்து சரி பண்ணி எல்லாம் பண்ணிக்கிறேன் நான். ஆனால் அன்பு எடுத்துட மாட்டேன். தகப்பனுடைய அன்பு. உங்கள் பிள்ளை தப்பு பண்ணிட்டா அதோடு தூக்கி வெளியே போட்டுருவீங்களா வீட்டை விட்டு? அதோடு அன்பு காட்டுறதை நிறுத்திடுவீங்களா நீங்கள்? தகப்பனாக இருக்கிற நம்முடைய அன்பு அங்கேருந்து தான் வருது, அவர்கிட்ட தான் வருது. சில நேரத்தில் தண்டிக்கிறோம், கடுமையான தண்டனை கூட கொடுக்க வேண்டியதாக இருக்குது சில நேரத்தில் உணர்த்துறதுக்கு. ஆனால் அன்பை ஒருபோதும் எடுத்து போடுறதே கிடையாது. அவன் உயர்ந்தவனாக வரணும், நல்லவனாக வரணும்னு நினைக்காம இருக்கிறோமா? நம்ம பிள்ளை தப்பு பண்ணுறதுனால அவனை வேர்த்து ஒதுக்கிறோமா? இல்லை அவன் இதெல்லாம் விட்டு திருந்தி பிரமாதமாக வரணும், கெட்ட காரியங்கள்லாம் மறந்து ரொம்ப நல்ல ஆளாக பெரிய ஆளாக வரணும்னு நினைக்கிறோமா இல்லையா? உங்களை காட்டிலும் ஆண்டவர் 1000 மடங்கு நல்லவர், கோடி மடங்கு நல்லவர் அவர். நம்ம எல்லாரும் தப்பு பண்ணவர்கள், தப்பு பண்ணக்கூடியவர்கள். கர்த்தர் நம்மளை அப்படி தான் யோசிக்கிறார். அவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், அவன் மேலே கண்ணை வச்சுட்டேன், அவனை தெரிந்து கொண்டுட்டேன், அவனை நான் சரி பண்ணுறேன், கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்து அவனை சரி பண்ணி ஆளாக்கி நான் கொண்டாந்துக்கிறேன். என் பிள்ளையை எப்படி நல்லா வைக்க முடியுமோ அப்படி நல்லா வைக்கிறேன். நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம்? நம்முடைய பிள்ளை கெட்டு போச்சுன்னா, குடிகாரன் ஆகிட்டானா அவனை கொண்டு போய் டி அடிக்ஷனில் சேர்த்து கூடையே தங்கியிருந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க பெற்றோர். எவ்வளோ காசு செலவழித்து படிக்காத பிள்ளைய டியூஷனில் சேர்த்து அங்கே எங்கே அலைஞ்சி அட்மிஷனை வாங்கி எல்லாம் பண்ணி எப்படியாவது அவனை தூக்கி விட்டுணும், எங்கேயாவது அவன் நல்லா மேலே வந்துடணும். இந்த கெட்டு போன பிள்ளை நல்லா இருக்கணுன்றதுக்காக எவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்க. கோடி மடங்கு அதிகமாக அதை விட முயற்சிக்கிறவர் கர்த்தர். முயற்சிக்கிறவர் மட்டும் இல்லை, செய்யக்கூடியவர் அவர். சர்வ வல்லவர் அவர். செய்ய முடியும் அவரால், வல்லமை உள்ளவர் அவர். இருக்கீங்களா? அதுதான் சொல்கிறார், பூமியின் ராஜாக்கள் மேலெல்லாம் இவனை மகா உயர்ந்தவனாக்குவேன், ரொம்ப உயர்ந்தவனாக்குவேன்றார். கர்த்தருடைய அன்பு என்னை ஆச்சரியப்பட வைக்கிறது. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். மாறாத உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம், மறையாத உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். ஒருபோதும் எங்களை விட்டு விலகுவதில்லை நீர். எங்களை கைவிடுவதில்லை. உம்முடைய அன்பு மாறாத அன்பாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதெல்லாம் வாஸ்து ஒவ்வொரு நாளும் தியானிங்க, கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, துதிங்க. அதுதான் ஜெபம். எண்ணி பாருங்கள், உங்களை அந்த ஸ்தானத்தில் வையுங்க. நீங்கள் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டீங்க? நீங்கள் எப்படி ஒரு ஒரு பலவீன பாண்டமாக தான் இருக்கிறீங்க. நீங்களும் தவறுகள்லாம் நடந்து விடுது சில நேரத்தில் வாழ்க்கையில். இப்படி சொன்னதுனால தவறு செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலை. நான் அதை நம்புகிறவன் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்? எப்பேற்பட்ட காரியத்தையும் ஆண்டவர் சரியாக்கி நல்லா ஆக்கக்கூடிய வல்லவர். எவ்வளோ கெட்டுப்போன பிள்ளையும் தாய் தாப்பம் விட்டுற மாட்டாங்க. இப்போ என்னெல்லாம் செய்யணுமோ அதையும் எதையும் விற்று என்னெல்லாம் பண்ணணுமோ, இவனை எப்படி ஆளாக்குறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணி அவனை தூக்கி விட தான் பார்ப்பாங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் அதை தான் பண்ணுறார். தப்பே கிடையாது அது. அதனால் பெற்றோர் அவன் செஞ்சதெல்லாம் கரெக்டுன்ட்டாங்களா, நியாயப்படுத்திட்டாங்களா? கிடையாது. புரிஞ்சுக்கிறாங்க. அம்மா இந்த உலகத்தில் இப்படி இருக்குது, சிலர் கெட்டு போயிடுறாங்க, இப்படி விட்டுறக்கூடாது. அதனால தான் சிலர்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறாங்க, ஏன்னா கெட்டு போயிடக்கூடாதுன்னு. சரி, 28, என் கிருபை என்னென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். பார்த்தீங்களா? திரும்ப திரும்ப சொல்கிறார், என்றென்றைக்கும் காப்பேன் என் கிருபையை, என் அன்பை, என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும், அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலைநிற்கவும் செய்வேன். என்ன சொல்கிறாரு? இந்த பாவி தாவீது இவ்வளவு பாவம் செஞ்சானே, அவன் சந்ததி பூரா ஆளும், நித்தியமாக ஆளுவார்கள் அவர்கள். அதுக்கு நான் கேரண்டின்றார். எந்த அளவுக்கு வாக்கு பண்ணுறார் பாருங்க கர்த்தர். சரி, இப்போ 30லேருந்து 37 வரைக்கும் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவன் பிள்ளைகள், நான் இப்படி சொல்லிட்டேன், ஜனங்கள்லாம் நினைப்பாங்க, என்ன இவ்வளோ பெரிய பாவியை கொண்டாந்து இவ்வளோ ஆசீர்வதி பண்ணுறாரு, என்னது இது, இவனே அப்படி இருக்கான, பிள்ளைங்கள்லாம் அப்படி இருப்பாங்க, ரொம்ப மோசமாக தான் இருந்தாங்க. நீங்கள் போய் சரித்திரத்தை வாசித்து பாருங்கள், இவனுக்கு பின்னால் வந்த வேண்டிய சந்ததி. அதெல்லாம் தெரியும் கர்த்தருக்கு இப்படி ஆவாங்கன்னு. ஆனால் என்ன பண்ணுறது, தெரிந்து கொண்டார். அவங்கள வச்சு தான் வேலை செய்யணும். யாரை தெரிந்து கொண்டாலும் இப்படி தான் இருக்க போகிறாங்க. சொல்கிறார் 30ஆம் வசனத்தில் சொல்கிறார், அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல், என் வேதத்தை விட்டு விலகி, என் கட்டளைகளை கை கொள்ளாமல் நியமங்களை மீறி நடந்தால், அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். கர்த்தர் சொல்கிறாரு, தப்பு பண்ணுவானுங்க, தப்பு பண்ணன்னா நான் தண்டிப்பேன், மிலாற்றுகள்னாலும் வாதைகள்னாலும்
தண்டிப்பேன், தண்டனை இருக்குன்றார். ஆகவே நீங்கள் நினச்சக்கூடாது பாஸ்டர் பரவாயில்ல சொல்லிட்டாரு, என்ன வேணால் பண்ணிக்கலாம் போல இருக்குது, எப்பேற்பட்ட ஆள்லாம் என்னென்னமோ பண்ணிவிட்டு எப்படி ஆயிட்டாங்களாமே. அடி வாங்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் ரெடியாக இருங்க. தண்டிப்பேன்றார், தண்டனை இருக்குது. கர்த்தர் இதெல்லாம் ஓகேன்னு சொல்லலை, அப்படியெல்லாம் நாங்கள் போதிக்கிறது கிடையாது, அது எங்களுடைய போதனையும் கிடையாது. கர்த்தர் சொல்கிறாரு, எல்லாம் பண்ணால் சரியான தண்டனை இருக்குது, அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறார். ஆனாலும் அங்கே தான் விஷயம் இருக்குது. ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலகாமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். உண்மையை மாற்றிக்கவே மாட்டேன். என் ஃபெய்த்ஃபுல்னஸ் கொஞ்சம் கூட குறையாது, பிசகவே பிசகாது. என் கிருபை, என் அன்பு மாறவே மாறாது. தண்டிப்பேன், ஆமாம், ஆனால் தகப்பனை மாதிரி இந்த பூலோக தகப்பனெல்லாம் பார்க்குறீங்க, அதை காட்டும் கோடி மடங்கு நல்லவர். நான் தண்டிப்பேன், ஆனால் அன்பை மாற்றிக்க மாட்டேன். அவனை நேசிப்பேன், அவனை நல்லாக்குறதுக்காக தண்டிப்பேன், திருத்துறதுக்காக தண்டிப்பேன்றார். என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். சொன்ன ஒரு வார்த்தையோட மாற்றிக்க மாட்டேன்றார். ஒரு விசையின் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும், அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும், சந்திரனைப் போல் அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியைப் போல உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர். மறுபடியும் சொல்கிறார், அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும், அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். சூரியன் எப்படி நிற்கிது அந்த மாதிரி எத்தனை வருஷமும் அப்படியே இருக்குது பாருங்கள். நாளைக்கு வந்தீங்கன்னாலும் அவ்வளோ பிரைட்டாக இருக்கும் அது. அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு, சிங்காசனம் சூரியனை போல் அப்படியே எனக்கு முன்பாக நிலையில் இருக்குன்றார். அப்போ கர்த்தர் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்கள். கர்த்தருடைய அன்பு மாறாத அன்பாக இருக்கிறது. நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். ஆர்த்தர் பிங்க்னு ஒருத்தர் இருந்தார் பாருங்கள், ஒரு பெரிய பிரசங்கியார். அவர் சொல்கிறாரு, அன்ஃபெய்த்ஃபுல்னஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் சின்ஸ் ஆஃப் தீஸ் ஈவில் டேஸ். இந்த பொல்லாத நாட்களிலே உண்மையற்ற தன்மை ஒரு பெரிய பாவமாக இருக்கிறது. எங்கே நடக்குது அதுன்றார். இன் அ பிஸ்னஸ் வேர்ல்ட், அ மேன்ஸ் வேர்ட் இஸ் வித் ரேர் எக்ஸப்ஷன்ஸ் நோ லாங்கர் ஹிஸ் பாண்ட். பிஸ்னஸ் உலகத்தில் ஒரு மனுஷனுடைய வார்த்தை, இதை செய்வேன், இவ்வளோ பே பண்ணுறேன்னு சொன்னான்னா அதில் முக்கால்வாசி பேர் பே பண்ணுறதே கிடையாது, சொன்னதை செய்கிறதே கிடையாது. உண்மையற்ற உலகம் எவனையும் நம்ப முடியாது அப்படிங்கிறார். உண்மையற்றவர்கள். இந்த சோஷியல் வேர்ல்ட் மேரிட்டல் இன்ஃபிடலிட்டி அபவுண்ட்ஸ் ஆன் எவ்ரி ஹேண்ட். சமூக ரீதியாக பார்த்திங்கன்னா குடும்பங்களிலே திருமண உறவிலே உண்மை இல்லை, நிறைய இடத்துல உண்மையற்றவர்களாய் இருக்கிறார்கள். அது எங்கே பார்த்தாலும் அது நடந்துக்கிட்டு இருக்கின்றார். In the ecclesiastical realm, thousands have solemnly covenanted to preach the truth. Thousands who have solemnly covenanted to preach the truth have no scruples about attacking or denying it. கிறிஸ்தவ உலகத்திலே ஊழியம் செய்ய போகிறேன், கர்த்தருக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் வந்தவர்கள் சிலர் சத்தியத்தையே மறுதளிக்கிறார்கள். இன்னும் கேட்டால் அது எதிராக பேசி கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நடக்குது. ஏன்னா உண்மை இல்லை அப்படிங்கிறார். No reader or writer can claim complete immunity from this fearful sin. இந்த பயங்கரமான பாவத்தை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்றோ செய்யவில்லை என்றோ எவரும் சொல்ல முடியாது. உண்மையற்றவனாய் நான் இருந்ததே இல்லை, இருக்கவே மாட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. How refreshing then and how blessed to lift our eyes above the scene of ruin and behold one who is faithful in all things at all times. இப்படிப்பட்ட உலகத்தில், பாழாய் போன ஒரு உலகத்தில், உண்மையற்ற உலகத்தில், எங்கே பார்த்தாலும் உண்மை இல்லை அந்த உலகத்தில், எவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம கண்களை ஏறெடுத்து நம்ம தேவனை நோக்கி பார்க்கிறோம். அவர் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு, எப்போதும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இது உள்ளத்தில் வைக்க வேண்டிய ஒரு சத்தியம். இதை எவ்வளோ ஆழமாக வைக்கிறீங்களோ, தியானிக்கிறீங்களோ, அவ்வளோ அதிகமாக உங்களுடைய விசுவாசம் பெருகும். எல்லாரும் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர கர்த்தாவே, துதிக்கிறோம் 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 தேவனே. எங்கள் உள்ளம் இன்றைக்கு பூரிக்கிறது. நீர் உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர், நியாயம் செய்கிறவர், கிருபை உள்ளவர், மாறாதபடி கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த ஒரு காரியம்தான் எங்களை இன்றைக்கு வரைக்கும் தாங்கி கொண்டிருக்கிறது. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எவ்வளவு தவறுகளுக்கு பிறகும் எங்களை கர்த்தாவே இன்னும் ஏற்றுக்கொண்டு எங்களை திருத்தி கொண்டிருக்கிறீர், எங்களை மாற்றி கொண்டிருக்கிறீர், தயவு காட்டி கொண்டிருக்கிறீர், எங்களை அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறீர். உடைய அன்பு எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறபடி ஆளுமக்க ஸ்தோத்திரம். ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் இதை தியானிக்கட்டும், இதை எண்ணி பார்க்கட்டும், உள்ளம் பூரிக்கட்டும், துதிக்கட்டும். உம்மை உமக்கு நன்றி செலுத்தட்டுங்க தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தேவனே.
நீர் மாறாதவர், உம்முடைய உண்மை மாறாதது. ஆகவே எங்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நாங்கள் உம்முடைய கையில் இருப்பது பெரிய பாக்கியம் என்று எண்ணி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.